السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث الشريف: أهل القرآن وأهل الله وخاصة. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم: الصيام والقرآن يشفعان يوم القيامة. أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் உயிரான, உயிரை விட மேலான அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஉ தாபீஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களில் 9வது மாதமான ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லப்படக்கூடிய முபாரக்கான, பரக்கத்தான, அனைத்து அருள் வளங்களையும் பொழியக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, நன்மைகளை, அமல்களை, இபாதத்தை கொள்ளடிக்கக்கூடிய சிறப்பிற்குரிய சங்கையான மாதத்தில் முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த திரு கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரீயத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்ந்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள், பேராபத்துக்கள், துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துஆ செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா புனிதமான ரமலான் மாதத்திலே முதல் ஜும்மாவிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த மாதத்திற்காகத்தான் நாம் எதிர்நோக்கி இருந்தோம். எனவே இந்த மாதம் நம்மை அடைந்து விட்டது. இன்னமும் நாம் வெறுமனே நாம் அமல் செய்யாமல் இருந்தால், ஆர்வம் இல்லாமல் இருந்தால் துர்பாக்கியவான்களாக ஆகிவிடும்.
அமல்களில், இபாதாத்துகளில், குர்ஆன் ஓதுதலில், இரவு வணக்கங்களில், தான தர்மங்களில் முன்பு இருந்ததை விட இந்த ரமலான் மாதத்தில் இது அத்துணையுமே கூடுதலாக இருக்க வேண்டும். நோன்பு வைக்குதல், இரவு பகல் தொழுகுதல், தான தர்மம் செய்தல், குர்ஆனை அதிகம் ஓதுதல், இந்த 4 அமல் மட்டும் நம்மிடம் சரியாக இருந்து விட்டால் இந்த ரமலானை நாம் சிறப்பாக வரவேற்று விட்டோம். ஏன்னா வருகிற பொழுதே பரக்கத்தாய் ரஹ்மத்தாய் ரமலான் நம்மிடம் வருகிறது. போகிற பொழுது நம்முடைய அத்துணை பாவங்களையும் அந்த சிறந்த விருந்தாளி கொண்டு சென்று விடுகிறது. எனவே நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியதாக ஆக வேண்டும். அதற்கு தான் ரமலான். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய உடல் உறுப்புகளை சுத்தப்படுத்துவதற்காகவே, தூய்மைப்படுத்துவதற்காகவே 11 மாதங்கள் இயங்கிய அந்த இன்ஜினை, அந்த பாகங்களை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி அவருடைய இறை அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு தான் ரமலான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அதை நாம் கண்ணியமாக கருத வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலானுக்கு என்று பல்வேறு பெயர்கள் இருக்கு. இது தான தர்மத்தினுடைய மாதம், இது பொறுமையின் மாதம், இது நோன்பின் மாதம், இது குர்ஆனின் மாதம். அல்லாஹ் திருமறையிலே அறிமுகப்படுத்துகிற பொழுதே சொல்லி காட்டுவார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன். ரமலான் மாதம்னா என்னங்க? அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. குர்ஆனுக்கென்றே இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலான். எனவே குர்ஆன் நாம் அதை கையில் எடுக்க வேண்டும், அதை ஓத வேண்டும், அதை பார்க்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டும், அதை அமல் செய்ய வேண்டும், மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏகப்பட்ட கடமைகள் இந்த குர்ஆனின் மூலமாக இருக்கிறது. குர்ஆன் என்பது சாதாரண எல்லா வேதத்தை போன்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இது ஒரு அற்புதமானது, முஅஜிஸா. இது பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியது, மனதிலே பல்வேறு விதமான பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடியது, இஸ்லாத்திற்கு அத்துணை நபர்களையும் உள்ளே இழுக்கக்கூடியது, நிறைய மாற்றங்களை செய்யக்கூடியது. குர்ஆன் ஓதுதல், கேட்குதல், அதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்தல், இது அத்தனையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். உலகத்திலே வானவர்களின் சிறந்த வானவராய், மாணவர்களின் தலைவராய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் குர்ஆனை ஓத கேட்டு முழுமையாக வாங்கி கொண்டு வந்து அண்ணலம் உலகத்திலேயே விண்ணிலேயே சிறந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவராய் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இந்த சிறப்பிற்குரிய ரமலான் மாதத்திலே இறக்கினார். அதுவும் இரவுகளிலே சிறந்த இரவுகளில், லைலத்துல் கத்ர் போன்ற சிறந்த இரவுகளில் இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். உம்மத்துக்களிலே சிறந்த உம்மத்தாய், உம்மத்தே முஹம்மதியா குன்தும் கைர உம்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உம்மத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அருள்மறையாம் திருமறையை இறக்கி தந்தான் என்று சொன்னால், அப்பேற்பட்ட பாக்கியமான சிறந்த உம்மத், சிறந்த நபி, சிறந்த வானவர், சிறந்த அற்புதமான வேதம், சிறந்த இரவுகளில் நமக்கு இறக்கப்பட்டு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், அதை நாம் எப்படி ஓத வேண்டும், அதை நாம் எப்படி ரசிக்க வேண்டும், அதை எப்படி நாம் சிந்திக்க வேண்டும், எப்படி ஆய்வு செய்ய வேண்டும். குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அது நல் வழிகாட்டியாக இருக்கிறது, நல் உபதேசமாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் பல்வேறு இடம் குர்ஆன் சொல்ல, அல்லக்கும் யததக்கரூன் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். உங்க உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான். எடுத்து ஓது, எடுத்து பாரு. பார்ப்பது நன்மை, ஓதினால் நன்மை, பார்த்தால் இபாதத் செய்தால் சொர்க்கம் நிச்சயம் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான் சொன்னால், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே நாம் இருக்கிறோம், தராவீஹிலே கேட்கிறோம், தனிப்பட்ட முறையில் ஓத வேண்டும். முன்பு வாழ்ந்த சஹாபாக்கள், முன்னோர்கள், சலஃபு சாலிஹீன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் 3 நாள்ல ஒரு குர்ஆன் முடிப்பாங்க, 2 நாள்ல ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாளிலே ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மாதத்தில், அதாவது ஒரு நாளில் 2 குர்ஆன், ஒரு மாதத்திற்கு அவர்கள் 60 குர்ஆனை முடிப்பார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு பக்கமாக ஓதுறோமா, இல்லை எடுத்து தான் பார்க்குறோமா? இன்னைக்கு நிறைய பெரியவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ஓப்பனாக நம்ம சொல்கிறோம், நிறைய வாலிபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ரமலானை திக்ர் செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மிகப்பெரிய ஒரு
முன்பு இருந்தவர்களை விட நாம் ரொம்ப பின்தள்ளி விட்டோம். அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு மஹல்லாவிலே வசிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும், ஆண்களிலிருந்து எல்லாருக்குமே குர்ஆன் ஓத தெரிய வேண்டும். அதுதான் சட்டம். அதற்கு தான் ஆலிம்கள், ஹாஃபிஸ்கள், உஸ்தாதிகள் போன்றவைகள் அவர்கள் கற்று தேர்ந்திருக்கிறார்கள், கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதில் வெட்கப்படுவதற்கு எந்த வேலையும் கிடையாது. நன்கு ஓத தெரிய வேண்டும். 70 வயதும் தாண்டியும் குர்ஆன் முடித்தவர்கள் இருக்கிறார்கள். நன்கு யோசிக்கும். வயதானவர்கள் இனிமேல் நான் என்னத்தை ஓத போகிறேன், எனக்கு 30 சூறா தான் தெரியும், அல்லது 4 சூறா தான், குல்வல்லாஹு, குலா ரப்பில் ஃபலக், ரப்பின் நாஸ், அல் ஃபாத்தியா, சூரத்துல் இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் இல்லையா? நன்கு யோசிக்க வேண்டும். அன்னைக்கு கபரிலே கேட்பார்கள், அன்னைக்கு மறுமையிலே கேள்வி கணக்கிலே கேட்பார்கள், குர்ஆனை கற்றாயா, கற்பித்தாயா, அமல் செய்தாயா? அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருமறையிலே. நாம் எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறோம், அதை எடுத்து ஓதுகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். எடுத்து பார்த்தாலே நன்மை, ஓதினாலே நன்மை, அமல் செய்தாலும் நன்மை, சொர்க்கம் நிச்சயம். ஓத ஓத சொர்க்கத்தில் தரஜா அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும் என்று அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி தருகிறார்கள். ஒவ்வொரு ஆயத்துமே உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்துவிடும். இன்னைக்கு காஃபீர்லாம் அலும் சூரா வரும். அல்லாஹு அக்பர். ஒரு காஃபீர் அலும் சூரா தஜ்வீதோடு வருகிறார். நிறைய பேர் குர்ஆனை எடுத்து படிக்கிறார்கள். அதனுடைய விளக்கங்களை, தர்ஜுமாக்களை, தஃசீர்களை எடுத்து படிக்கிறார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வராங்க தெரியுமா? எத்தனை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் எங்கு எந்த விஷயங்கள் தேடினாலும் அவர்களுடைய ஆய்வுக்கு, அவர்களுடைய ரிசல்ட் முடிவுக்கு குர்ஆன்ல தான் இருக்கு. கடைசியில் அவன் குர்ஆனை படித்து பார்ப்பா, அல்லாஹ் சொல்லுவான், அதை அவர்கள் வெற்றிகரமாக முடிப்பார்கள். கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்ததை எத்தனை வரலாறுகள் நாங்கள் சொல்ல முடியும் தெரியுமா? இன்னைக்கு இஸ்லாத்திலே இருக்கிறோம், சிறந்த உம்மத்திலே இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம், கலிமா சொல்லி இருக்கிறோம், சிறந்த மாதத்திலே குர்ஆன் இறங்கி இருக்கிறது. நாம் குர்ஆன் ஓதுகிறோமா? யோசித்து பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். நலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த மாதத்திலும் இறங்க மாட்டாங்க. ரமலான் மாதத்தில் இறங்கி முழு குர்ஆனையும் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஓதி காமிப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை ஃபுல்லாக கேட்டு செவி மடுத்து அவர்களும் ஓதி ஃபுல்லாக முழுமையாக ஓதி காமிப்பார்கள். இது எல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் நடக்கும். அதனால தான் நாமும் எடுத்து ஓதுகிறோம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலான் மாதம், பாக்கியமான மாதம், நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதம். குர்ஆன்ல 2-3 பக்கம் ஓதிட்டு துவா செஞ்சாலே அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹு அக்பர். துவாக்கள் குர்ஆன்ல ஒரு பக்கம் 2-3 பக்கம் ஓதிட்டு அல்லாஹ்ட துவா செஞ்சாலே ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. அன்னைக்கு எத்தனை ஹத்தம்கள் முடித்தார்கள், எத்தனை குர்ஆன்களை முடித்தார்கள் முன்னோர்கள், சலஃபு சாலிஹீன்கள். இன்னைக்கு நம்ம ரமலான்ல ஒரு குர்ஆனாவது முடிக்கணுமா? யோசித்து பார்க்க வேண்டும். முன்பிருந்த காலங்களில் கணவன் மனைவி, வீட்டிலே உள்ள பெரியவர்கள் சிறிய போட்டி போட்டு 10 குர்ஆன், 20 குர்ஆன், நான் இத்தனை குர்ஆன் முடித்தேன், நீ எத்தனை குர்ஆன் முடிச்ச, போட்டி தான். போட்டி இருக்க வேண்டும். அமல்களில் இபாதத்துக்கு போட்டி இருக்கணுன்றாங்க. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நன்மை தான் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். ஒரு நன்மை இல்லை என்றால் அது நரகத்திற்கு தள்ளிவிடும். எல்லாம் காப்பாற்ற வேண்டும். யோசித்து பார்க்க வேண்டும். உள்ளத்திலே பிரதிபலிப்பை உண்டாக்கக்கூடிய குர்ஆன். ஜின்கள் குர்ஆன் ஓதுகிறது. ஜின்கள் குர்ஆன் ஓதுகிறது, இஸ்லாத்திற்கு வருகிறது. அதே போன்று நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவும் நம்மிடம், மறுமையில் நம்ம சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுவோம். அல்லாஹ் நம்மிடம் குர்ஆன் ஓதி காண்பிப்பான். சூரத்து அர்-ரஹ்மான், அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹுவே ஓதி காண்பிப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். எத்தனையோ சஹாபா பெருமக்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போன்ற சஹாபிகளை நீங்கள் ஓதுங்கள், நான் கேட்கிறேன் என்று சொல்லுவார்கள். வஹி இறங்கப்பட்டது என்னவோ அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அவங்களுக்கு தான். அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, சஹாபாக்கள் கேட்பாங்க. அப்படி கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ண எத்தனையோ சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள். அதில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அருமையாக ஓதுவாங்க. இவங்களெல்லாம் ஓத சொல்லி அல்லாஹ்வே கேட்பான், அந்த சஹாபியை ஓத சொல்லுங்க.
எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. எந்த அளவுக்கு அந்த குரல் வலிமை, அது வலிமை, தாக்கத், அந்த ஓதக்கூடிய ராகம், கிராத்து, தஜ்வீது, அதனுடைய போங்கு, அதனுடைய முறைகள், நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அத்தனையும் தெரிந்து தெளிவாக ஓத வேண்டும். ஃபர்லு ஐன், தஜ்வீது கற்கிறது ஃபர்லு ஐன். ஏன்னா ஒரு எழுத்துல ஒரு புள்ளியில எல்லாமே மாறிடும், டோட்டலாக அர்த்தங்களே மாறிடும், டோட்டலாக சாப்டரே மாறி போயிடும். எனவே நன்கு உலமா பெருமக்களிடம், ஆலிம் பெருமக்களிடம் நீங்கள் வெட்கத்தை விட்டுவிட்டு, இன்னும் கபருக்கு போகணும், கொஞ்ச நாள் தான் இருக்கு, இப்போயாவது நான் குரானை கற்றுக்கணும், குரானை ஓத வேண்டும், கண்டிப்பாக நான் ஓதுவேன் என்கிற வைராக்கியம் வர வேண்டும். தெரிந்தே ஆக வேண்டும் குரான். இன்னைக்கு எவனோ ஓதலாம், இஸ்லாத்தை உள்ளவர்களை தவிர மற்ற மாற்று மதத்தவர்கள்லாம் அதை ஓதுறாங்க. அவன் விளக்கம் சொல்றான், அல்லாஹு அக்பர், இதற்கே சொந்தக்காரர்கள் நாம் தான். நாம் எப்படி ஓத வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ்வுக்கு என்று எந்த மனைவி மக்களும் இல்லை, எந்த குடும்பமும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. அஹ்லுல் குர்ஆனி வ அஹ்லுல்லாஹி ஹாஸா, குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், குர்ஆன் மனனம் செய்யக்கூடியவர்கள், அந்த மக்கள் என்னுடைய அஹ்லுல்லா, அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னார். குர்ஆன் நம்ம கையில் எடுக்கணும், அதை ஓதணும், அதை பார்க்கணும், அதை முத்தம் கொடுக்கணும், அதை அணைச்சிக்கணும். சாதாரணமாக எல்லா புத்தகத்தை போன்று, எல்லாம் வேதத்தை போன்று குர்ஆனை நினைத்து விடாதீர்கள். ஒன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும், இல்லை அது அப்படியே ஆப்போசிட்டாக பாதகமாக மாறிவிடும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். குர்ஆன் என்பது ஒரு மனிதனை போன்று, அது உயிர் அற்றது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பல்வேறு அற்புதங்களை செய்யும், பல்வேறு மாற்றங்களை, பிரதிபலிப்பை உண்டாக்கும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். குர்ஆனை அதை ஒழு செய்துவிட்டு தான் பட வேண்டும். குர்ஆனை அதற்கு மதிப்பளிக்க வேண்டும், அதற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். பக்கத்தை கடகடவென்று திருப்பக்கூடாது, முறை இருக்கிறது. எல்லாம் சொல்லி தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள், உலமா பெருமக்கள். எனவே மற்ற வேதங்களையோ மற்ற புத்தகங்களையோ போன்று அதை நீங்கள் நினைத்து விட வேண்டாம். எத்தனை தடவை மோதினாலும், எத்தனை தடவை அதை நீங்கள் பார்த்தாலும் சலிப்பே வராது, ஆர்வத்தை தான் தூண்டும் என்பதாக ஹதீஸ்களிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். வேற ஏதாவது புத்தகம் படிக்கிறான், நியூஸ் பேப்பர் படிக்கிறான், கொஞ்ச நேரம் படித்து தூக்கி போட்டுருவான். ஆனால் குர்ஆன் ஓத ஓத டயர்டு தான் ஆகுமே தவிர சலிப்பு வராது. மறுபடியும் ஓத தூண்டிக் கொண்டே இருக்கும். அதனுடைய ஆயத்துக்கள், அதனுடைய அர்த்தங்கள் அது உள்ளத்திலே பிரதிபலிக்கும். குர்ஆனே உங்களுக்கு ஷிஃபா என்று அல்லாஹ் சொல்றான். வனுநஸ்ஸில மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, குர்ஆன் உங்களுக்கு ஷிஃபா, அது ஒரு அற்புத நோய் நிவாரணி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அதனுடைய மகத்துவங்களை, அதனுடைய நன்மைகளை, ஒரு குர்ஆன் நம்ம முடிச்சோன்னா 70 குர்ஆன் முடித்த நன்மை ரமலான் தான் நம்ம பெறுறோம். ரமலானில் ஒரு குர்ஆன் யார் முடிக்கிறாங்களோ அவர் 70 குர்ஆன் முடித்த நன்மை அல்லாஹ் தருகிறார். இப்போ எத்தனை குர்ஆன் முடிக்கணும்? ஒட்டுமொத்த உலக எங்கிலும் குர்ஆனை ஓதுவார்கள், தராவீகளை ஓதுவார்கள், தனிப்பட்ட முறையில் ஓதுவார்கள். சில பேர் ட்ரெயினில் ஊருக்கு போகிறப்பெல்லாம் ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிடுறாங்க. தூரமாக டெல்லி, பாம்பே எங்கேயோ போகிறாங்கன்னா சில பெரியவர்கள், சில முன்னோர்கள் ஒரு குர்ஆனை போயிட்டு வரப்போ ஓதி முடிச்சிடுறாங்களே. முடியும் நினைத்தால் முடியும், சாதிக்க முடியும். இந்த குர்ஆன் நம்மோடு ஐக்கியமாகிவிட வேண்டும். நண்பனை போன்று, குடும்பங்களை போன்று நம்மோடு ஐக்கியமாகிவிட்டால் அதனுடைய பலாபலனே வேறு. ஞாபக சக்தி அதிகரிக்கும், அறிவாற்றல் அதிகரிக்கும், உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் நீங்கும் என்பதாக நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அத்தீபு அவுலாதக்கும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். பிள்ளைங்களுக்கு அஹ்லே பைத், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசிக்க கற்றுக் கொடுங்கள். சொல்லிவிட்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு 7 வயசுல சின்ன பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் அட்டட்டு ஹாஃபிஸ் முடிக்கிறார்கள். ஹாஃபிஸ் எப்படி கேட்டாலும் ஓதுவார்கள், தஜ்வீதோடு, சும்மா சாதாரணமாக ஏனாதானா இல்லை. நம்முடைய ஆஃபீஸாக்களும் அப்படித்தான் தேர்வு பெற்று வந்திருக்கிறார்கள். டெய்லி ஓத கேட்கிறோம், அதனுடைய முறையோடு ஓத வேண்டும். சில இடங்களில் அழுகை வரும்,
சில இடங்களில் சிரிப்பு வரும். அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய பலாபலன்கள், ஒவ்வொரு விஷயம், ஆயத்தினுடைய சம்பவங்கள், சபவ நுசுல், இந்த ஆயத்து எதற்கு இறங்குச்சு, இப்படி எல்லா விஷயங்களும் முன்னுக்கு வரும். அந்த அந்த இன்பத்தோடு தான் தொழுகையில் நாங்கள் தொழு வைக்கிறோம். அவ்வளோ பெரிய பாக்கியம். அதெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் பல்வேறு விதமான நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத சொல்லி கேட்பாங்க. மதீனாவில் அன்னைக்கெல்லாம் பெரிய கட்டிடங்கள்லாம் இல்லை, சும்மா ஒரு 4 தெரு தான் இருக்கும். அதே போல் பள்ளிவாசல் மத்தியில் நடுவில் ஒரு செவுர் இருக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நின்று தெருவில் நின்று கேட்பாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாது. அவங்க ஆர்வமாக தஜ்வீதா தக்குவாவோடு திறமைகளோடு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சல்வ ஒகுத்தி இங்கிருந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நிற்கிறதே தெரியாது. இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நடுவில் செவுர் இருக்கு, ஓதருக்கு மட்டும் வெளியே கேட்கும். சல்வ ஒகுத்தி, நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் ஓதிட்டீங்க இப்போ கேளுங்க என்பதாக. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. சூரத்துல் நிசாவை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதும் பொழுது, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சாட்சியாக நிப்பாட்டுவான். சொல்லுகிற பொழுதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விடுவார். போதும் நிப்பாட்டுங்க, எக்குஃபி நிப்பாட்டுங்க போதும். ரொம்ப அழுக வந்துடும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை 80 வயசு வரைக்கும் ஓதுனாங்க. அல்லாஹ், யார் குர்ஆனை அதிகம் ஓதும் ஆயுள் நீண்டும். நல்லா பாருங்க, குர்ஆனை யார் அதிகம் ஓதுகிறார்களோ, ஓதவே எனக்கு தெரியல, எடுத்து வச்சாது பார்க்கணும்னு இருக்கு, எடுத்து வைத்து நீ பார், உனக்கு மாற்றத்தை ஏற்படுது. பார்ப்பது நன்மை, சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு மஸ்ஊத், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை 80 வயசுல ஓதிக்கொண்டிருந்தாங்க. 86வது வயசுல வஃபாத் ஆகிற பொழுது ஒரு போர்க்களத்தில் வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அந்த இரத்தத்தினுடைய ஒரு சொட்டு, அன்னைக்கெல்லாம் ஓலச்சுவடி பேப்பராக தான் இருந்துச்சு, ஒரே ஒரு சொட்டு பக்ரா சூராவினுடைய ஒரு ஆயத்தில் போய் விழுந்துடும். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். அந்த காஃபிர்களை, உங்களை எதிர்த்தவர்களை, உங்களை கொலை செய்ததை அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்பதாக அந்த ஆயத்திலே வரும். அப்போது ஷஹீத் ஆவார்கள். ஏன்னா குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது தான் ஷஹீதே வருது. இப்போ இப்பேற்பட்ட விஷயம் இன்னைக்கு மியூசியத்தில் அந்த ரத்தம் அச்சு சுவடு அது காஞ்சி போனது இன்னைக்கு மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க அரேபிய தேசத்தில். இப்போ எதற்கு சொல்ல வரும் சொன்னால், குர்ஆனோட வாழ்க்கையை கொடுத்தவர்கள், முன்பு வாழ்ந்த சலஃபு சாலிஹீன் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோர்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், சஹாபா பெருமக்கள், அவ்வளோ மாற்றம். ஏன் காஃபிர்களாக இருக்கக்கூடிய அபூ ஜஹல், அபூ சுஃபியான், அஹ்னஸ், இவங்க 3 பேருமே லா தஸ்மஊன அல் குர்ஆன, குர்ஆன் நீங்கள் ஓதாதீங்க, யாருக்கும் சொல்லாதீங்க, முஹம்மது இதெல்லாம் ஓதி எல்லாத்தையும் மயக்கிறாரு, முஹம்மது குர்ஆனை ஓதிதான் மயக்கிறாரு, எல்லாத்தையும் மார்க்கத்துக்கு கூப்பிடுறாரு இப்படின்னு காலில் ஃபுல்லாக பரப்புரை செய்கிறது. அபூ ஜஹல், அபூ சுஃபியான், அஹ்னஸ் 3 பேருமே நைட் ஆனால் எல்லா சஹாபாக்களும் அவங்களுடைய வீட்டில் குர்ஆன் ஓதுவாங்க. அவங்க வீட்டில் குர்ஆன் ஓதுற சவுண்டு வெளியே கேட்கும். இவங்க 3 பேர் திருட்டுத்தனமாக போய் குர்ஆன் கேட்குறது, தலையில் துண்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தெருவில் போயிட்டு, எங்கே ஏதாவது சஹாபி வீட்டில் குர்ஆன் ஓது வெளியே கேட்கும், போய் கேட்பாங்க, கேட்டு வருவாங்க. ஒரு தடவை 3 பேருமே தனித்தனி ரூட்டு எல்லாம் பிளான் பண்ணிலாம் போல. அஹ்னஸும் அபூ ஜஹலும் ஒரு சந்தில் போகும்போது, என்ன நீ வந்திருக்கிற, என்ன நீ வந்திருக்கிற, ஆச்சரியமாக இருக்குது, காலைல ஃபுல்லாக குர்ஆன் ஓதக்கூடாது, முஹம்மது இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நைட்டு நம்மளே வந்து கேட்குறாரு, இது மனிதர்களுடைய வார்த்தை தானா, உண்மையை சொல்லுப்பா. நான் சொல்கிறேன், அபூ ஜஹல் சொல்கிறான், முஹம்மது இது வரைக்கும் பொய்யே பேசியது கிடையாது, அவர் நல்லது தான் சொல்கிறாரு, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நிறைய உள்ளத்திலே பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது. நைட்டு நம்ம மட்டும் கேட்டுக்கலாம், காலில் எல்லாத்தையும் வழிகெடுத்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதற்கு பின்னால் அபூ சுஃபியான் போன்ற, அஹ்னஸ் போன்ற இவர்கள் எல்லாம் சஹாபியாக மாறிவிட்டார்கள். அபூ ஜஹல் அவனுக்கு கொடியவனாக இருப்பதால் அவனுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காமல் போய்விட்டது. இப்போ சொல்ல வருகிற விஷயம்,
காபீர்கள் கூட அந்த குர்ஆனை ஆர்வப்பட்டு கேட்டார்கள், செவி மடுத்தார்கள், திருட்டுத்தனமாக போய் கேட்டார்கள் என்பதை வரலாற்றுகள் வழியாக நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் அவ்வளவு அற்புதங்கள் இருக்குது. குடும்பத்தில், வீட்டில் அல்லது மிகப்பெரிய பொருளாதாரம் பின்னடைவு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதிக்கொள்ளட்டும். எப்பேற்பட்ட வறுமையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போக்கி விடுவான் என்பதாக அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எப்பயாவது ஒருவர் நாம் மரணம் அடையதான் போகிறோம், எனவே கபரிலே நாம் நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வேதனைகள் தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதியை நீங்கள் 30 ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள். கபரிலே அது ஒளியை இணங்கும், வெளிச்சத்தை ஏற்படுத்தும் என்பதாக அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஜின் ஷைத்தான் தொல்லைகள், பலா முசீபாத்துகள் எல்லாம் நீங்க வேண்டும் சொன்னால் பக்ரா சூராவை நீங்கள் ஓதுங்கள், அது நீங்கும் என்பதாக அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இப்படி ஒவ்வொரு சூறாவுக்கும் தனி சிறப்புகள் இருக்கு, தனி அந்தஸ்து இருக்கு, தனி நன்மை இருக்கு. அது அப்படியே அது செய்கிறது அந்த சூறாக்கள் எல்லாம். இதையெல்லாம் தாண்டி சூரத்துல் யாசீன் பாவ மன்னிப்பிற்காக, நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக, கபராளிகளுடைய அவருடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக, அவருடைய கபறுகளில் நன்மை சேர்ப்பதற்காக சூரா யாசீனை ஓதுங்கள். கல்புல் குர்ஆனை சூரத்துல் யாசீன் என்று நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இப்படி ஒவ்வொரு சூறாவுக்கும், சூரா அர் ரஹ்மான் குர்ஆனுடைய மாப்பிள்ளை என்பதாக அதற்கு பெயர். ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனி பெயர். 3 குல்ஹுவல்லாஹ் சூறா ஓதுனா அவர் ஒரு குர்ஆன் ஓதிய நன்மையை பெறுகிறார். சில சூறாக்கள் இருக்கிறது அது நன்மைகளால் உயர்ந்ததாக இருக்கிறது. சூரத்து அல்ஹாகுமுத் தகாசுர் அந்த சூறா ஓதினால் அது எத்தனையோ குர்ஆனை முடித்த நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக நிறைய விஷயங்களை, நிறைய விளக்கங்களை ஹதீஸ்கள் வழியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே சிறப்பிற்குரிய ரமலான் மாதத்தில் நாம் இருக்கிறோம். குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். இப்பொழுது 6வது நோம்புக்கு நம்ம வந்துட்டோம். கடகடன் போய்விடும். எனவே முதல் பத்திலே, ரஹ்மத்துடைய பத்திலே குர்ஆனை எடுத்து பார்க்க வேண்டும், ஓத வேண்டும். அது சற்று லேசாக இருக்கும், மெதுவாக நகரும். 2வது பத்து சென்று விட்ட உடனேயே அதிகம் குர்ஆன் ஓத ஆரம்பித்து விட வேண்டும். ஒரு குர்ஆன் முதல் பத்திலே முடித்தால் 2 குர்ஆனை 2வது பத்தில முடிக்கணும். 3வது பத்தில் 3 குர்ஆன் 4 குர்ஆன் அப்படி முடித்தார்கள். இன்னமும் ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு வாழக்கூடியவர்கள். எனவே நாமும் ஆர்வமாக ஓத வேண்டும், அதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பரக்கத்துக்களை. குர்ஆனை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக, அதை அமைதியாக செவி தாழ்த்தி கேளுங்கள், பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறைகளை சொல்லி காட்டுகிறார். சிந்தித்து பாருங்க. 6 விஷயம் குர்ஆனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. பிலீவ் இட். குர்ஆன் நம்ம முதல்ல நம்பணும். அது அல்லாஹ்வுடைய வேதம், அவனுடைய கலாம், அவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி தந்திருக்கிறான், நம்ம அதை ஓதுறோம் என்பதால் நம்பணும். 2வது ரீட் இட், அதை ஓதணும். பிலீவ் ஃபஸ்ட்டு நம்பணும், 2வது அதை ஓதணும், எடுத்து பார்க்கணும், அதை ஓதி பார்க்கணும். அதனுடைய இஜ்ஜா செஞ்சு எழுத்து கூட்டி அல்லது ராகமா, கிராத்தா, தஜ்வீதா. 3வது அதை சிந்தித்து பார்க்க வேண்டும், 4வது ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஆயத்தில் என்ன விளக்கங்கள், என்ன தஃசீரு, எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எப்படி என்னுடைய விளக்கங்கள்லாம் இருக்கு, ஆய்வு செஞ்சு பார்க்கணும். சொர்க்கம், நரகம் எல்லாத்தை பற்றியும் குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். A to Z எல்லா விஷயங்களும் கியாமத் நாள் வரைக்கும் அத்துணை முடிவுகளும் குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாமே நடக்குது. அல்லாஹ்வுடைய கலாம் அது, வெறுமனே மனிதனுடைய பேச்சு அல்ல. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் அது. அடுத்து அதை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கணும், அதை அமல் செய்யணும். இப்படி ஒரு 6 விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தராங்க. நாளைக்கு இந்த குர்ஆன் இது அல்லாஹ் முன்னாடி வந்து நமக்கு ஷஃபாஅத் செய்யும் என்பதாக ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். இவர் என்னை எடுத்து அணைத்தார், எடுத்து பார்த்தார், ஓதினார், யா அல்லாஹ் இந்த மனிதனை நீ சொர்க்கத்துக்கு அனுப்புவாயாக என்று அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும். மனிதர்கள் நாளை சிபாரிசு செய்ய முடியாது, உயர்ந்த நபிமார்கள் சிபாரிசு செய்வார்கள். அதிலும் குறிப்பாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய ரஹ்மத்தால் நாம் சொர்க்கத்திற்கு போவோம். அதன் அடிப்படையில் பொருட்களில் ஆக உயர்ந்த வேதமான அனைத்து வேதங்களுடைய சிறந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும், நோன்பு சிபாரிசு செய்யும், தொழுகை சிபாரிசு செய்யும். இவங்கெல்லாம் என்ன தொழுதாங்க,
இந்த மக்கள்லாம் தொழுதாங்க, இவங்க நோன்பு வச்சாங்க, இவங்க குர்ஆன் ஓதுனாங்க, அந்த சிபாரிசெல்லாம் அல்லாஹ் ஏற்பான். ஏற்ற பின்னால் சொர்க்கம் நிச்சயிக்கப்படுகின்றதாக வரலாறுகள் வழியாக ஹதீஸ்கள் வழியாக நம்ம பார்க்கிறோம். எனவே குர்ஆனை நாமும் ஆர்வப்பட்டு பிரியத்தோடு போட்டியிட்டு குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை செவிமடுக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வின் குடும்பம் என்பதாக நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே அப்பேற்பட்ட நன்மக்களாக இந்த ரமலான் மாதத்திலே, குர்ஆனுடைய மாதத்திலே, குர்ஆன் இறங்கிய மாதத்திலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, ஆர்வமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை, நாமும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக எதை கேட்டோமோ ஒரு நாட்டில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாராக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாஹிர்.